ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேயே மொறுன்னு சூப்பராக அதிரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடையில் வாங்குறத விட நம்ம செய்கிறது செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ பச்சரிசியை 2-3 தடவை கழுவிட்டு நல்லா 1/2 hour ஊற வச்சு அதை நல்லா தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் உணர வச்சுருங்க. இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து இடிச்சுக்கணும். அது இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிலோ வெல்லத்தை வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் வச்சிடலாம். இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ மிக்சியில் வந்து ரொம்ப குறன்னு இல்லாமையும் ரொம்ப பவுடராகவும் இல்லாமையும் நடுத்தரமாக அதை வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்சியில் இடித்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துங்க. இப்போ பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கம்பி பதம் வரணும், இன்னும் பதம் வரலை. ஒரு 2 minutesல வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ கம்பி பதம் வந்துருச்சு. இப்படி ஊற்றுறப்ப அது கட்டாகாமல் அது வந்து நேராக ஊற்றணும். அப்போ தான் அது பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நல்லா எடுத்து கொதிக்க இந்த மாவு நம்ம இடித்தோம் இல்லையா, அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி கலந்துங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. ஆனால் இது 1/2 கிலோ வெல்லமும் இதுக்கு கரெக்டாக முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் வெல்லம் பாகு தான் இருந்தது மீதி. அதை வந்து வச்சிட்டேன்னா இருக்கட்டும்னு. இந்த பாருங்கள், பதம் எப்படி தான் இருக்கணும். இதை தட்டுனா வந்து தட்டுறதுக்கு வரணும் அதிரசம். இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன். ஒரு 2 days அதை வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறம் 2 days கழித்து எடுத்து நான் அதிரசம் தட்டினேன். அப்போ தான் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாவது அது வந்து புளிக்கணும். இப்போ வந்து பாருங்கள், ரொம்ப கெட்டியாகிடுச்சு 2 நாள் கழித்து. அதனால் அந்த ஒரு 4 ஸ்பூன் வெல்லம் பாகு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தட்டுற பதத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ நெய்யை வந்து ஒரு பிளேட்டில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நான் நெய்யை தொட்டு தடவி தான் அதிரசம் தட்ட போகிறேன். இப்போ இந்த நெய்யை கொஞ்சம் எடுத்து அந்த பிளாஸ்டிக் கவரில் வந்து தடவிக்கலாம். தடவிட்டு இப்போ மாவை ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருட்டி அதில் வச்சு தட்டி அந்த நெய்யை தொட்டு திருப்பியும் மேலே தடவி தட்டிங்க. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் நடுவாந்தரமாக தட்டிங்க. இப்போ இதை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். அது வந்து இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க, ரொம்ப ஹைலையும் வச்சிடாதீங்க. ஏன்னா சீக்கிரம் சவந்தரம் உள்ளே வேகாது. லோவில் வச்சிங்கன்னா அது டேஸ்ட்டே எண்ணெய் குடிச்சிரும். அதனால் மீடியமாக வச்சுங்க. இப்போ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே அடுத்த அதிரசத்தை நம்ம தட்டிக்குவோம். இப்போ வந்து ஒரு சைட் சவந்துருச்சு, நம்ம பரட்டி விட்டுக்கலாம். நான் என்னால் கிட்டக்க காட்ட முடியல, ஏன்னா 2 கையாலையும் நான் தட்டுறதால 2 கை யூஸ் பண்ணுறதால அதை வந்து நான் எட்டியிலேருந்து தான் காட்டியிருக்கேன். இப்போது ஒரு டைம் வந்து கிட்டக்க உங்களுக்காக கேமராவை எடுத்து காட்டினேன். இப்போ வந்து சவந்துருச்சு நல்லா. இப்போ ஒரு கரண்டியில் எடுத்து இன்னொரு கரண்டியால் வச்சு நல்லா அமுத்தி அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு அதிரசத்தையும் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்றேன். இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க. அது சவக்கிறதுக்குள்ளே அடுத்த அதிரசத்தை தட்டிடலாம். இப்படி டக்குன்னு ஒரு அதிரசம் சவக்கிறதுக்குள்ளே இன்னொரு அதிரசம் தட்டினீங்கன்னா ஒரு 1/2 hourல வந்து நம்ம அரைப்படி அரிசி அரைச்ச மாவை தட்டி முடிச்சிடலாம். பாருங்கள், ஒரு சைடு சவந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டாச்சு, தட்டியும் வச்சாச்சு அடுத்த அதிரசத்தை. இது நல்லா சவந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியில் இன்னொரு கரண்டியால் எடுத்து வச்சு நல்லா அமுத்தி புழிஞ்சிட்டு, இப்போ இந்த மாதிரி புளியிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக புளியணும். ஏன்னா கரண்டி இடித்து எண்ணெய் சட்டி வந்து சில சமயம் தட்டி விட்ருவோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை செய்யணும். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம மொறுன்னு செம்ம டேஸ்டான அதிரசம் செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.